ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மனோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனத். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காத மக்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல போய் பாருங்க. மக்களே, நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. லாஸ்ட் ஆப்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா முரிமலைன் ஸ்லீட் வந்து ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. எதுக்காகனா அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை பத்தி பேசுறதுக்காக. அவர் என்ன கேட்டிருப்பாருன்னா, நீ இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் பின்னாடி படிச்சு பாத்தி அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஹீரோ இல்லன்னு அவன் கையில கொடுத்து படி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோ அதை படிச்சு பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிருப்பான். இந்த சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ அந்த லெட்டர் தான் படிச்சிட்டு இருக்கான். அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்குன்னா, பீஜோ என்ற பேர்ல ஆரா சுப்ரீமானா சாங்கியை சேர்ந்த கு கிளானோட யாங்சுனை வந்து நான் இதுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம அவன் என்னோட சிஷியனும் ஆவான். என்னோட சோம்பேறித்தன காரணமாக என்னால அவனுக்கு நிறைய சொல்லி கொடுக்க முடியல. இருந்தாலும் எனக்கு அவன் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் கண்டிப்பா அவன் சொர்க்கத்தையே அழிப்பான். அந்த ட்ரஸ்டரை பத்தி நீங்க யாருமே கவலையே பட தேவையில்ல. கண்டிப்பா அந்த ட்ரஸ்ட் வந்து என்னோட டிசிபிள் மூலமா நான் கொடுத்து அனுப்பேன். அது வரைக்கும் யாரும் என் மேல கோவப்படாம இருங்க. இப்படிலாம் அந்த லெட்டர்ல எழுதி இருக்கிறத பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறான். அது மட்டும் இல்லாம என்ன நினைக்கிறேன்னா, டிசிப்ளா ட்ரஸ்டரா இதுல என்னதான் எழுதிருக்கு, என்னதான் நடக்குதுங்க ஒன்னும் புரியல அப்படின்னு அவன் பக்கம் குழம்புறான். அப்ப அலைன்ஸ் லீடர் என்ன பண்றாருன்னா, ஹீரோ கையில இருந்து அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை திருப்பி வாங்கிட்டு, இப்போ புரியுதானே எதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இது ஆரா சுப்ரீமோட ஹேண்ட் ரைட்டிங், அப்புறம் அவரோட சீல் தான். இதுல எனக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவரை மாதிரி யாராலும் நடிக்கவும் முடியாது. ஆனா இப்ப எனக்கு தெரிய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான். என் டவுட்டை கிளியர் பண்றதுக்காக தான் நானே உன்னை நேர்ல பார்க்க வந்தேன். நீ உண்மையிலேயே ஆரா சுப்ரீமோ டிசிபிள் தானா அப்படின்னு கேட்கிறாரு. உன்னை ஹீரோ என்ன சொல்றேன்னு தெரியாம அமைதியா இருக்கான். அப்ப அவன் என்ன யோசிக்கிறானா, ஆரா சுப்ரீமோ டிசிபிளா அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் கடந்த காலத்துல கூட கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் கூட இல்லையே. அது மட்டும் இல்லாம ஆரா சுப்ரீம் அவரோட டிசிபிள் நானா, இது யாருன்னா சும்மா ஜோக்குக்கு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. இப்ப என்கிட்ட வேற வழியே இல்லை, நான் உண்மையை மட்டும் தான் இங்க பேசி ஆகணும். அப்ப ஹீரோ வந்து அலைன்ஸ் லீடர் கிட்ட என்ன சொல்றேன்னா, நான் ஆரா சுப்ரீமோ டிசிபிள் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்றதுக்கு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அலைன்ஸ் லீடர் என்ன சொல்றனா, சரி அப்படியா விஷயம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் அவரோட பாக்கெட்ல வச்சுட்டு என்ன சொல்றனா, என்ன மன்னிச்சிரு உன்னோட டைமை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன ஒரு திரும்பி கிளம்ப பார்க்கோனே ஹீரோ வந்து தடுத்து என்ன கேட்கிறானா, அலைன்ஸ் லீடர் ஒரு நிமிஷம் இதை கேட்கறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்னு கேட்கிறான். உடனே அதுக்கு அவரும் ஆமான்னு சொல்றாரு. அவர் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்பவே ஆர்வமா இங்க வந்திருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆர்வம் சுப்ரீம் காணோம். மேபி அவர் இங்க இருப்பாருன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உனக்கே ஒண்ணும் தெரியலன்றது. அதனால இந்த ஒரு விஷயத்துல உன்னால ஒரு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் கேட்ட ஹீரோ வந்து அமைதியா இருக்கான். அப்ப மறுபடியும் அவர் என்ன சொல்றனா, நீ கவலையே பட தேவையில்லை. இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து உண்மைதான், அது ஆரா சுப்ரீமோடது தான். அதனால உன்னோட ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தி நீ எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. எப்படி நீ ஆரா சுப்ரீமோட டிசிப்ளா இல்லாமலே இந்த அளவுக்கு பவர் அட்டைன் பண்ணிருக்க நீ. நான் உன்கிட்ட இருந்து பெரிய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த அசெம்பிளில. அதனால நான் உன்னை அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உடனே ஹீரோ ரொம்பவே நன்றி அலைன்ஸ் லீடர் அப்படின்னு சொல்லி வணங்குறான். அப்படி அவர் ரூம் விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஒரு செகண்ட் நின்னு பார்த்துட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறானா, உடனே ஹீரோ கத்ததான் ஆரம்பிக்கிறான். கடவுளை என்னையே இப்படி சோதிக்கிற. அது மட்டும் இல்லாம அந்த இத்து போன ரெண்டாவது எல்டர் எதனால இப்படி எல்லாம் பண்றான் அந்த ஆளு. ஹீரோ வந்து செகண்ட் எல்டர் கிழிக்கும் போது வெளியே மியோனுக்கு அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு அப்படியே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆவறான் அவனே. நீங்க யாரடா வந்து ஆரா சுப்ரீமோ டிசிப்ளின் சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம இந்த வயசானவனுக்கு சும்மாவே இருக்க மாட்டானுங்களா? மறுபடியும் எதனா இந்த ஆள் பெட்டு வச்சானா என்ன? உடனே ஹீரோ கத்தி முடிச்சு, இப்ப நான் யார் மேல பழி சொல்றது? என்னோட தப்பு தான். அந்த லெட்டர் நான் கொஞ்சம் கூட கவனிக்காம இங்க சப்மிட் பண்ணது. உண்மையிலேயே அலைன்ஸ் லீடருக்கு என்கிட்ட இந்த அளவுக்கான இன்ஃபர்மேஷன் தான் வேணுமா என்ன? இருக்கலாம். அலைன்ஸ் லீடர் வந்து ரொம்ப ஆர்வமா இருந்திருப்பாரு. எதனாலனா 3 சுப்ரீம்ல ஒரு சுப்ரீம் வந்து காணாம போய் ரொம்ப நாள் ஆகுது. அது மட்டும் இல்லாம இப்ப அவர் ஒரு டிசிபிளுக்கு லெட்டர் எழுதியிருக்காருன்னா யாரா இருந்தாலும் என்கிட்ட வரதான் செய்வாங்க. ஆனா இப்ப என்னோட வழியில வர்றது யாருன்னா அந்த இத்து போனோட அப்பாவான அலைன்ஸ் லீடர் தான். ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பா எனக்கு இப்ப ஆரா சுப்ரீம் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, எப்போ வருவாருன்ற வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனா அது என்னால் சொல்லிருக்க முடியும். அப்படி நான் சொன்னேன்னா அவரோட டிசிப்ளின் என்ன கண்டிப்பா முடிவே பண்ணிடுவாங்க. என் கடந்த காலத்து இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சே என்னால் ஆரா சுப்ரீம் இப்ப எந்த கண்டிஷன்ல இருப்பாருன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனா ஒரு நிமிஷம் அந்த லெட்டர்ல ஏதோ ட்ரெஷர் இருந்தானே மென்ஷன் பண்ணியிருந்தது. அதையும் அவரோட டிசிபிள் கிட்ட கொடுத்து அனுப்புறதா தானே இருந்தது. அவ பார்த்தா ஹீரோக்கு சின்ன பிளாஷ்பேக் தான் வருது. ஹீரோ கூக்லாண்ட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி செகண்ட் எல்டர் வந்து இந்த பாக்கெட் மணி வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. நான் அப்பவே சந்தேகப்பட்டு உனக்கு கேட்டாலே காசு கொடுக்காத கிழமை அந்த ஆளா வந்து கொடுக்கும் போதே நான் டவுட் பட்டிருக்கணும். அப்படியே பிரசன்ட்ல ஹீரோ வந்து கண்டிப்பா அதில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு அது எங்க வச்சான்னு தேட ஆரம்பிக்கிறான் அவனோட பாக்கெட்ல. கடைசியா அவன் பாக்கெட்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பையில இந்த மொத்த பணத்தையுமே கீழே கொட்டுறான். ஃபுல்லா தங்க காயின்களை கொட்டுது. அப்ப பார்த்தா அதுல இருந்து ஒரு சின்ன மோதிரம் தான் கிடைக்குது. ஹீரோவும் கீழே விழுந்த அந்த மோதிரத்தை எடுத்து கையில வச்சுட்டு என்ன நினைக்கிறானா, அந்த பைத்தியக்காரன் கிழவனோட தொல்லை என்னால சுத்தமா தாங்கவே முடியலன்ட்டு செகண்ட் எல்டர் தான் நினைக்கிறான். அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, இந்த மார்ஷல் ஆர்ட் டோர்னமெண்ட்ல கலந்து வந்த எல்லா மார்ஷல் ஆர்ட்டுக்குமே ஒரு பெரிய விருந்தே வைக்கிறாங்க. அப்ப எல்லாருமே அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அதுல பார்த்த ஒரு 2 பேர் என்ன பேசுறாங்கன்னா, இப்ப டைம் ஆயிடுச்சு, எதனால அவங்க இன்னும் ஆரம்பிக்காம இருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்கும். அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்றானா, என்ன நடந்திருக்கும் நான் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கிறான். அதோட ரொம்பவே முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் ரோல யாரெல்லாம் இருக்காங்கன்னு கொஞ்சம் பாரு. இந்த வருஷம் ரொம்ப அழகான பொண்ணுங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் பேச்சை கேட்ட உடனே அவனும் திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்தா அங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னா நம்ம சோசியோலும் பியாங்க தான் இருக்காங்க. அப்ப அவன் என்ன நினைக்கிறானா,
அவ பாய்சன் பிக் தானே கடைசி வருஷம் வந்திருந்தா. கடைசி வருஷம் வந்ததோட இப்ப ரொம்ப வளர்ந்துட்டா போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்திருக்கவ வந்து நம்முங் கிளானை சேர்ந்தவ. இதெல்லாம் கேட்டவுடனே அவன் என்ன சொல்றானா, அமேசிங், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்முங் கிளான்ல இவ்வளவு அழகான பொண்ணு இருப்பான்ட்டு. அது மட்டும் இல்லாம லைட்னிங் டிராகன் குடும்பத்தை சேர்ந்தவளா இவ. அவ அந்த அளவுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணலனாலும் அவ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா தான் இருக்கா. அப்ப அவன் என்ன சொல்றானா, ஸ்னோ பிக் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா இவ ஸ்னோ பிக் கூட ரொம்பவே அழகா இருக்கான்னு இவன் சொல்லும் போதே பின்னாடி பார்த்தா ஸ்னோ பிக் தான் நடந்து வரா. அப்படி நேரா போய் அவ என்ன கேக்குறானா, சோசியல் கிட்ட தான் கேக்குறா, குரூகா நாயர் வந்து இன்னும் வரலையான்னு கேக்குறா. அதுக்கு சோசியல் வந்து இல்ல அவர் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்றா. அப்ப சோசியல் என்ன கேக்குறானா, ஸ்னோ பிக்க பார்த்து, ஆமா நீ எதுக்காக இங்க வந்த, உன்னோட கம்பெனியன்ஸ் எல்லாம் எங்க அப்படின்னு கேட்கும். அதுக்கு அவ என்ன சொல்றானா, நான் இங்க வந்ததுல இருந்தே லைட்னிங் டிராகனை பார்க்கவே இல்லை இன்னும் அப்படின்னு சொல்றா. உடனே பியாங்க பார்த்து என்ன கேக்குறனா, அவன் எங்க இருப்பான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும். அதுக்கு பியாங் வந்து அவன் கூடி சீக்கிரம் இங்க வந்துருவான்னு சொல்றா. அதுல ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தானுங்களா, ஒருத்தன் இப்ப என்ன சொல்றானா, அங்க பாரு அந்த சீனே எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. 3 அழகான பொண்ணுங்க ஒரே இடத்துல இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது அங்க ஒரு சீட்டு காலியா இருக்க மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நான் அங்க போனா என்ன உட்கார விடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆப்போசிட் என்ன சொல்றானா, ஏய் ஒரு நிமிஷம் நீ அங்க போகாதடா அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அலைன்ஸ் லீடர் இப்ப வந்துருவாரு, எந்த பிரச்சனையும் பண்ணாதுன்னு அவன் சொல்லும் போதே அதுக்கு அவன் என்ன சொல்றானா, தைரியமான ஒருத்தனால தான் உண்மையான காதலை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்றானா, நான் தான் வாங்போ, உனக்கான வழியை காட்டுறேன் பாரு, நல்லா பாரு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறான். அப்படி சொன்னவன் நேரா ஸ்னோ பிக் பின்னாடி தான் நிக்கிறான். ஹலோ லேடிஸ்னு கூப்பிடும் போதே எல்லாம் திரும்பி பாக்குறாங்க இவனை. உங்களை பார்க்கும்போது இந்த டேபிள் ஒரு சீட்டு காலியா இருக்க மாதிரி தெரியுது, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா இந்த லஞ்சுக்கு அப்படின்னு கேக்குறான். அவனை பார்த்த உடனே ஸ்னோ பிக் என்ன நினைக்கிறானா, இவன் வாங்போ கிளானை சேர்ந்தவனா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அது மரியாதைக்குரிய கிளான் தான், அதுக்குன்னு அது 4 கிரேட் கிளான் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஒரு பக்கம் சோசியல் என்ன நினைக்கிறானா, இந்த மாதிரி நாங்க எப்ப இந்த மாதிரி ஈவென்ட் நடந்தாலும் வந்துருவானுங்க. பியாங்க் வந்து எப்பவுமே மத்தவங்களோட ஆராவை ஸ்பெல் பண்ண முடியும், அவளுக்கு அது பிடிக்கவே அவன் வந்து நிக்கிறதே. சோசியல் என்ன சொல்றானா, இல்ல இங்க ஒரு ஆள் வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இல்ல அப்படி இருந்தாலும் இங்க ஒரு சீட் காலியா தான் இருக்கும், நான் இங்க உட்காரவா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு உடனே சோசியல் கோவப்பட்டு, இந்த இடம் எங்களுக்காக ஒதுக்கந்து, நீ போய் வேற எங்கனா உட்காரு அப்படின்னு சொல்றா. அப்ப அவன் என்ன சொல்றானா, ரொம்ப பண்ணாதீங்க, நானும் இங்க உட்கார்றேன், நான் இங்க உட்கார்ந்தா நம்ம எல்லாருமே பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்னு ஸ்னோபிக் மேல கை வைக்கிறான். உடனே ஸ்னோபிக் வந்து அவன் கையை தட்டிட்டு, என் பெர்மிஷன் இல்லாம என் மேல கை வைக்கிற வேலையை வச்சுக்காதுன்னு சொல்லுவோம். எல்லாரும் முன்னாடி உனக்கு அசிங்கமாயிடுது. அப்ப பாக்கணுமே அவன் ரொம்பவே கோவப்பட்டு ஸ்னோபிக் அடிக்கிறதுக்காக வரான். நீ கொஞ்சம் அழகா இருந்தா என்ன வேணாலும் நடந்துப்பியா, உனக்கு இங்க நான் மரியாதை சொல்லி தர போறேன்னு அடிக்க வரான். அப்படி அவன் அடிக்க வரும்போது யாரோ வந்து அவன் கையை தட்டி விட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்படி அவன் கையை தட்டி விட்டதுக்கு அப்புறம் அவன் கத்த ஆரம்பிக்கிறான், யார் அது என்னோட வழியில குறுக்க வர்றது. அப்ப பார்த்தா அவனுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ தான் நிக்கிறான். அப்பதான் அவனே அவன் கையை கவனிக்கிறான், அவன் கையை முறிச்சு விட்டுருக்கான் ஹீரோ. அந்த சீனை பார்த்தோன்னே சோசியலும் சரி ஸ்னோபிக்கும் சரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம சியோல் வந்து அப்படிதான் எங்க மாஸ்டர் சூப்பர் அப்படின்னு கத்துறா. ஹீரோ அவன் கையை அப்படி திருப்பினோடனே அவன் ரொம்பவே கோவப்பட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப ஹீரோ ஒரே ஒரு தட்டு தான் தட்டுறான், அவன் போய் கீழே விழுந்துடுறான். அப்ப வந்து சுத்தி இருக்கவனுங்க என்ன சொல்றாங்கன்னா, யாருன்னா போய் அவனை தூக்கிட்டு வாங்க, ஈவென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் ரொம்பவே குடிச்சிட்டான் போல இருக்கு, இதுக்கு மேல அவனால் நாளைக்கு நடந்துக்கு போற மேட்ச்ல வந்து கலந்துக்க முடியாது, போங்கடா சீக்கிரமா அவனை யாருன்னா டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போங்க அப்படின்னு கத்துறானுங்க சுத்தி இருந்தவனுங்க எல்லாம். உடனே நேரா ஹீரோ வந்து ஸ்னோபி கிட்ட வந்து, யாருக்கும் எந்த ஒரு அடியும் படல அப்படின்னு கேட்கும். ஆமா யாருக்கும் படல, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, இந்த மாதிரி ஒரு ஈவென்ட்ல இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறான், யார் இந்த பைத்தியக்காரன்னு கேக்குறான். இந்த பக்கம் பார்த்தா மியோன் வந்து சியோல என்ன கேக்குறானா, இதோடவே நீ பெரிய ட்ரைனிங்ல வந்து அந்த வாட்டர் ஃபால் மேல எடுத்தி அப்படின்னு சொல்லவும், அதுக்கு சியோல வந்து வாட்டர் ஃபாலா, நான் இப்ப வாட்டர் ஃபாலை பார்த்தேன் அப்படின்னு கேக்குறா. அப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க அதே டைம்ல ரொம்பவே எக்ஸலன்ட் அப்படின்னு யாரோ ஒருத்தன் கை தட்டிட்டே வரான். கொஞ்ச நேரம் விட்டு அலைன்ஸ் லீடர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்படி வந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு ஒரு கேவலமான சைட் அவர் பாக்குற மாதிரி இருந்திருக்கும். ஆனா நீ வந்து இந்த சிச்சுவேஷன் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றான். இந்த வாய்ஸ் கேட்டோன்னு ஏன் தெரியல ஹீரோ அந்த அளவுக்கு காண்டாய் வாடா வா அப்படின்னு நினைக்கிறான். அப்படி ஹீரோக்கு பின்னாடி வந்து என்ன சொல்றேன்னா, முதல்ல நான் என்ன பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன், நான் வந்து டாரிங் ஜாங் கிளானை சேர்ந்த, என்னோட பேர் வந்து ஆங்கியோன். உடனே சுத்தி இருக்கவங்களா, என்னது டாரிங் ஜாங் கிளானா, அது வந்து அலைன்ஸ் லீடரோட கிளான் தானே, அப்ப இங்க நிக்கிற வந்து அலைன்ஸ் லீடரோட பையனா என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, ஜாங் சியோன் இவன் எப்படி எனக்கு தெரியாம இருக்கும், என்னோட கடந்த காலத்துல இவன் தான் சியோலுக்கு வந்து ஃபியான்சியா இருந்தான், அது மட்டும் இல்லாம நானும் இவனும் நிறைய விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கோம். அப்பதான் காட்டுறாங்க பியாங்க கொன்னதே இவன் தான். இந்த ஒரு விஷயத்தினால தான் ஹீரோ வந்து டிராகன் ஃபீனிக்ஸ் அசம்பிளிக்கே வந்தான் இவனை பாக்குறதுக்காக. அதை விட முக்கியமான விஷயம், என் கடந்த காலத்துல நடந்த டிராகன் ஃபீனிக்ஸ் அசம்பிள்ல இவன் பண்ண விஷயத்தை என்னால இன்னமும் மறக்க முடியல. என் கடந்த காலத்துல யாருமே எதிர்பார்க்காம திடீர்னு டீமன் ரிலம் கேட் வந்து டிராகன் ஃபீனிக்ஸ் அசம்பிள்ல தான் ஓபன் ஆச்சு, அது எப்படினே தெரியல, இது யாரால ஓபன் ஆச்சுன்னு ஹீரோலாம் ரொம்பவே ஷாக்ல அங்க நின்று இருக்கும் போதே அப்ப பார்த்தா இவன் தான் அந்த கேட்டே ஓபன் பண்ணிருக்கான் டீமன் ரிலம்க்கு. இவன் அந்த கேட் ஓபன் பண்ணதுக்கு ஒரே சாட்சி ஹீரோ மட்டும் தான். உடனே பிரசன்ட்ல வந்து அந்த ஜாங்கியோன் என்ன பண்றானா, ஹீரோக்கு வந்து கை கொடுக்குறான், நம்ம ரெண்டு பேருமே டிராகன் ஃபீனிக்ஸ் அசம்பிள்ல நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அவன் அப்படி கையை கொடுக்கும் போது ஹீரோ என்ன நினைக்கிறானா, என்ன பார்த்ததுல சந்தோஷமா. அப்ப ஹீரோ பார்க்கணுமே தலைமை வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு கை கொடுக்குறான், ஏதோ பிளான் பண்ணிட்டான். அப்ப அவன் என்ன சொல்றானா, என்னை பத்தி நான் லேட்டா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து ஷாங்கி சேர்ந்த கு கிளானோட யாங்சுன் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் அவன் கையை கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்றான்.
அப்ப அவன் கையை விடாம என்ன பண்ணனா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பிரஸ் பண்றான். ஒரு செகண்ட் ஜாங் யோனே ஷாக் ஆயிடுறான். ஹீரோட கையில இருந்து அவன் கையை எடுக்கவே முடியல. அவன் ஒரு செகண்ட் யார் முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்ட்டு அவனும் வலியை தாங்கிட்டு அமைதியா இருக்கான். அப்ப ஜாங் யோனே என்ன நினைக்கிறானா, இவன் கை கொடுக்கிறது மூலமா இவன் என்னோட லெவலை செக் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறான் போல இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்த்தா சோசியல் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதுவும் எதனால் நான் சோசியலுக்கு எப்படியாப்பட்ட ஒருத்தனை பிடிக்கணும், ரொம்ப வைல்டா ரன் ஆவறனா தான் பிடிக்கும். அப்ப ஹீரோவை பார்க்கணுமே, ஹீரோ வந்து எப்படி இது வலி தாங்குற அளவுக்கு இருக்கா, நான் இன்னும் ரைஸ் பண்ண நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நினைக்கிறான். அப்ப பாக்கணுமே ஜாங் யோன் கையெல்லாம் வந்து அப்படியே ரெட் ஆகுது. ஹீரோ அப்பவும் விடாமலே இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா பியாங் வந்து கை வைக்கிறா ஹீரோ மேல. அப்ப ஹீரோவை தடுத்து அவ என்ன சொல்றனா, யாங்சுன் உனக்கு என்ன ஆச்சு, இப்ப எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. உடனே ஆப்போசிட் இந்த ஜாங் யோன் வந்து என்ன பண்றானா சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல உன்னோட வரவேற்பு ரொம்பவே அற்புதமா இருக்குன்னு வலியை மறைச்சுக்கிட்டே சொல்றான். அப்ப அவன் என்ன நினைக்கிறான், இங்க என்னதான் நடக்குது, இவன் கிட்ட இப்படி இந்த லெவலுக்கான பவர் இருக்கு. குயாங் சுன் இவன் வந்து கூக்லான சேர்ந்தவன். ஆனா கூக்லான் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ல வந்து ஒரு பகுதியே கிடையாது. இதுல இருந்து என்னால ஒரு விஷயம் சொல்ல முடியும், இவன் கிட்ட அந்த பிளெஸிங் கிடையாது. அப்படி இருக்கும் போதே இவன் கிட்ட இந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இவன் கண்டிப்பா மார்ஷல் பினாக்கல் எல்லாமே ரீச் பண்ணிருப்பான். அப்படி அவன் யோசிக்கும் போது இந்த பக்கம் யாரோ அவனை பாக்குற மாதிரி இருக்கும். தெரியும் பார்த்தா நம்ம சியோல் தான் இருக்கா. அப்ப நம்ம சியோல் வந்து அவனை முறைச்சிட்டே இருக்கும். ஆமா யார் இந்த சர்வன்ட் பொண்ணு, அது மட்டும் இல்லாம என்ன ஒரு கில்லிங் இன்டர்னோட பாத்துட்டு இருக்கா இவ்வளவு நேரமும். அப்ப ஜாங் யோனுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, நான் இன்னமும் எந்த ஒரு தப்புமே பண்ணல, அதுக்குள்ள எதனால எல்லாருமே என்ன இப்படி ட்ரீட் பண்றாங்க. அப்ப பார்த்தா அங்க இருந்த சோல்ஜர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் அமைதியா இருங்க, எல்லாம் அவங்க இடத்துல போய் உட்காருங்க, அலைன்ஸ் லீடர் உள்ள வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அலைன்ஸ் லீடர் உள்ள வரும்போது என்ன சொல்றேன்னா, என்ன மன்னிச்சிருங்க கெஸ்ட் எல்லாம் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு, இது ஆல்ரெடி ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, இப்பவே ஃபீஸ்ட் இமிடியேட்டாவே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டோன்னு ஹீரோவும் சரி அந்த ஜாங் யோனும் சரி அவங்க இடத்துல போய் உட்கார்றாங்க. அப்ப பார்த்தா முரிமாலன் இந்த மார்ஷல் ஆர்டிஸ்ட் வந்து என்ன சொல்றானா, எல்லாருமே இங்க கவனிங்க ஒரு நிமிஷம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, நாளைக்கு நடக்க போற டியூவல் மேட்ச்க்காக எல்லாரும் வந்து அவங்க ஆப்போனன்ட் நீங்களே தேர்ந்தெடுங்க, நாங்க ஒரு குரூப்பா கூப்பிடுவோம், நீங்க எல்லாரும் வந்து ரேண்டமா எதனா ஒரு டிக்கெட் எடுக்கணும், அது மூலமா தான் நாங்க யாரு கூட நீங்க சண்டை போடுவீங்கன்னு சொல்லுவோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஜாங் யோன் வந்து அங்க இருக்க பொண்ணுங்கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு என்ன கேக்குறா, நீங்க இந்த மாதிரி ஃபீஸ்டுக்கு வந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்ல ஜாங் கிளான் ஆயர் அப்படின்னு அவர் சொல்லவும், அதுக்கு ஜாங் என்ன சொல்றானா, ஆமா நான் இனிமே பெருசா வரமாட்டேன் எந்த ஒரு விசேஷத்துக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தா நம்ம சோசியல் தான் அவங்க பின்னாடி போயிட்டு இருக்கா. அப்ப சோசியல் என்ன நினைக்கிறானா, எதுக்கு இப்படியாப்பட்ட ஒல்லியான ஒருத்தங்க எல்லாம் பொண்ணுங்களும் வந்து விழுந்து விழுந்து பேசுறாங்க, கூக்லான் ஆயர் தான் இங்க நடந்த பிரச்சனை ஈஸியா சால்வ் பண்ணாரு, அவரை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. அப்படி அவன் நினைச்சு நடந்து போகும்போதே ரெண்டு பேரும் இந்த பக்கம் ஹீரோ பத்தி தான் பேசுறாங்க. ஆமா அவங்க தோக்கடிச்சவன் பேர் என்னன்னு சொன்னேன், யாங்சுன் தானே சொன்னேன். அப்ப அங்க இருந்து ஒருத்தன் என்ன சொல்றனா, அவனை பார்க்கும் போதே என்ன சொல்ல முடியுது அவன் எந்த அளவுக்கு கோவக்காரன்ட்டு, ஏன்னா அவனோட அக்கா யாருன்னு தெரியல, ஸ்வாட் பீக்கான அபுபி தான். அது மட்டும் இல்லாம நான் என்ன கேள்விப்பட்டனா, ஆரா சுப்ரீமோ டிசிப்ளின் இங்க வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அவரோட பேர் கூட யாங்சுன் தான். அப்படின்னா அந்த அளவுக்கு திறமையான ஒருத்தர் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறாரா. இப்பதான் சோசியல் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, ஏன்னா கூக்லான் ஆயர் வந்து இப்பதான் கொஞ்சம் பேர் வந்து ஒர்த்தா பாக்குறாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப பார்த்தா மிஸ் சியோல் டாங் சியோல் அப்படின்னு யாரோ ஒருத்த கத்திக்கிட்டே இருக்கான். அப்பதான் இவ கொஞ்சம் நினைவுக்கே வரா. அவ பார்த்தா ஸ்டேஜ் மேல நின்று அவளை கூப்பிட்டு இருக்காங்க, நீங்க வந்து ப்ராசஸ் லேட் பண்றீங்க, சீக்கிரமா வந்து உங்க டிக்கெட் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். சோசியல் வந்து சாரி அப்படின்னு சொல்லி போறா. அப்படி ஓடி போய் அவ டிக்கெட் எடுக்கும் போது என்ன நினைக்கிறேன்னா, நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும், இப்போ நான் எப்பலாம் யாங்சுன் நினைக்கிறோம் அப்பலாம் நான் எதுவுமே பண்ணாம லூஸ் தனமா நடந்துக்கிறேன். அப்ப ஸ்டேஜ் மேல இன்னொரு கூப்பிட்டு என்ன சொல்றேன்னா, உங்க குரூப் வந்து 2, அது மட்டும் இல்லாம ரோ 3 உங்களோட ஆப்போனன்ட் ஆல்ரெடி டிசைட் பண்ணப்பட்டது, உங்களோட ஆப்போனன்ட் பேர் வந்து ஜாங் யோன், அது மட்டும் இல்லாம டாரிங் ஜாங் கிளானை சேர்ந்தவர். இதை கேட்டோடனே சோசியோல ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அடுத்த சீன்ல என்ன காட்டாங்கன்னா, சோசியோல வந்து அவ டேபிளுக்கு போயிடுறா. அப்ப ஹீரோ தான் இருக்கா. ஹீரோ என்ன கேக்குறானா, மிஸ் டாங் நீங்க திரும்ப வந்துட்டீங்களா, நீங்க எந்த குரூப் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும். சோசியோ வந்து நான் வந்து குரூப் 2 ரோ 3 அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நம்ம எல்லாருமே டிஃபரெண்ட் குரூப்ல தான் இருக்கும், அது மட்டும் இல்லாம பியாங் என்ன சொல்லி இருந்தானா, இது ஒன்னும் ஒரு ஃபன்னே கிடையாது, நம்ம எல்லாம் ஒரே குரூப்ல இருந்தா தான் ஃபன்னா இருக்கும்னு சொன்னா. அப்ப சோசியோல இருந்து கூக்லான் ஆயர் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமான்னு கேக்குறா. அப்படி கேட்கறதோட அந்த சீனை முடிச்சிடுறாங்க. சோசியோல என்ன கேக்குறான்னு நம்மளுக்கு தெரியல. அப்படியே அதுல இருந்து 3 நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க. அன்னைக்கு தான் அந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருமே ஸ்டேடியத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. உள்ள பார்த்தா இப்ப நடக்க போற மேட்ச் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குரூப் 3 ஓட 9th மேட்ச் இது. யாருக்கும்னா கூக்லானை சேர்ந்த யாங்சுனுக்கும் பியோசமான பியூ ஃபேக்ஷனுக்கும் தான். அவ பார்த்தா நம்ம ஹீரோவும் சரி அவனுக்கு ஆப்போசிட் இருக்கணும் சரி ரெண்டு பேருமே ஸ்டேஜ் மேல ரெடியா இருக்காங்க. அப்ப அனௌன்சர் என்ன கேக்குறானா, நீங்க ரெண்டு பேருமே ரெடியான்னு கேக்குறான். ரெண்டு பேருமே ரெடின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப பார்த்தா ஹீரோ ஒரே ஒரு அடி அடிக்கிறான். ஆப்போசிட்ல இருந்தவன் ஸ்டேஜ் தாண்டி வெளியே போய் விழுந்துறான். அப்ப இத பார்த்து அனௌன்சர் எல்லாம் ஒரே ஷாக். அது இல்லாம என்னன்னு சொல்றானா, யாங்சுன் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோ ஸ்டேஜ்ல இருந்து திரும்பி வெளியே நடக்கும்போது பெரியவர் வந்து, டேய் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. உன்கிட்ட இப்ப இருக்கிற பவர் எல்லாமே நீ திரும்ப கடந்த காலத்துக்கு வந்ததுனால மட்டும் தான் இப்ப கிடைச்சிருக்கு, அதனால கொஞ்சமாச்சும் எஃபெக்ட் போடாண்டா, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏன்டா டோர்னமெண்ட்ல வந்து இப்படி நீ பண்ற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கும்
தெரியும் இந்த ஒரு விஷயம் வந்து குழந்தைங்க கையில இருந்து சாக்லேட் புடுங்குற மாதிரி தான். ஆனா இப்ப எனக்கு அதை பத்திலாம் யோசிக்கிறதுக்கு டைமே கிடையாது. செகண்ட் குரூப் சண்டை இப்ப எங்க நடக்குதோ நான் இப்ப அவ்வளவு சீக்கிரமா அங்க போய் ஆகணும். அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, சோசியல் வந்து ஜாங் கியான் கூட இப்ப சண்டை போட போற அவளோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே. ஆனா எனக்கு நல்லாவே தெரிஞ்சது நேத்து ஜாங் சியோன் வந்து ரொம்பவே சக்திசாலியா இருக்கான். அடுத்து என்ன காட்டுறாங்கன்னா, சோசியலுக்கும் ஜாங் யோனுக்கும் நடந்த சண்டையை தான் காட்டுறாங்க. அப்ப சோசியல் தோத்து கீழே உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப ஜாங் யோன் என்ன சொல்றானா, ரொம்ப அற்புதம் பாய்சன் பீக். எனக்கு தெரியும் டோர்னமெண்ட்ல இருக்கிற ரூல்ஸ் மூலமா உன்னால எந்த ஒரு பாய்சன் ஆட்டையும் யூஸ் பண்ண முடியாது. நீ இப்ப உங்ககிட்ட இருக்க ஹிடன் வெப்பன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ற. இது மட்டும் உண்மையான சண்டையா இருந்தா என்னத்தி நீ என்ன எப்பவே முடிச்சு விட்டுருப்ப. இதுல இருந்தே தெரியுது நீ 5 டிராகன்ல ஒருத்தியா இருக்கிறதுலயும் 3 பீக்ல ஒருத்தியா இருக்கிறதுலயும் எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. அப்ப பாக்குமே சோசியல் ரொம்ப அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்குறா. அப்பவும் சோசியல் விடாம மறுபடியும் எழுந்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. அவனே எல்லா அட்டாக்குமே பிளாக் பண்ணிடுறான். எப்பவுமே டேங்க் கிளானை சேர்ந்தவங்க வந்து ஒரு 2 சின்ன ஷார்ட் நைஃப் தான் கையில வச்சு சண்டை போடவே ஆரம்பிப்பாங்க. அப்படி அவன் எல்லாத்தையும் தடுக்கும். அவ சோசியல் என்ன பண்ணா கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அவ கையில வச்ச ஷார்ட் நைஃப்ல கூட அவளோட எனர்ஜி வர வச்சு அவனை விடாம தாக்கிட்டே தான் இருக்கா. ஆனா ஜாங் யோன் வந்து எல்லாத்தையுமே டாஷ் பண்ணிடுறான். அவனை விடாம எல்லாத்தையுமே டாஷ் பண்ணிட்டு என்ன சொல்றானா, மிஸ் டாங் நாங்க மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா என்னத்தையும் இந்த போட்டியில இருந்து நான் விலகி இருப்பேன். அப்படி அவன் சொல்லிக்கிட்டே சோசியலோட வயிற்று எட்டி ஒரு மிதி மிதிக்கிறான். அவன் அடிச்ச அடியில சோசியல் எல்லாம் 10 அடி தள்ளி போய் விழுந்துடுறா. ரத்தமும் கக்க ஆரம்பிச்சிடறா கொஞ்சம் கொஞ்சமா. பேசாம சரண்டர் ஆயிடலாமா, எப்படி பார்த்தாலும் ரிசல்ட் இதே தான் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறா. நான் சண்டை போறது வந்து அலைன்ஸ் லீடரோட பையன், என்னால எப்படி அவன் கூட சரிக்கு சமமா சண்டை போட முடியும். அப்படி அவன் சொல்லிட்டு கொஞ்சம் நிமிரும் போதே பார்த்தா ஆப்போசிட்ல இந்த பில்டிங் மேல ஹீரோ தான் நின்னுட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்துட்டு உடனே ஷாக் ஆகுறா. ஆமா யாங்சுனோட மேட்ச் என்னாச்சு, அவன் என்ன பத்தி கவலைப்படுறானா என்ன. சோசியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திருக்க ட்ரை பண்றா. யாங்சுன் எனக்காக இங்க வந்திருக்கான், எனக்கு அதுவே போதும் அப்படின்ட்டு எழுந்து நிக்கிறா. அப்ப எழுந்து நினைவ ஜாங் யோன் கிட்ட என்ன சொல்றானா, உன்னோட கைண்ட்னஸ்க்கு ரொம்ப நன்றி, இருந்தாலும் என்னோட முழு திறமையை நான் இங்க இன்னும் காட்டவே ஆரம்பிக்கல, அதனால என்னால கிவ் அப் பண்ணவும் முடியாது. உடனே ஜாங் யோன் என்ன சொல்றானா, ரொம்ப அற்புதம், ஆனா எந்த ஒரு விஷயம் உன்னை இந்த அளவுக்கு முன்ன தள்ளுது. அவ பவர் மே சோசியல அவ முழு பவர் ரிலீஸ் பண்றா. அவர் ரிலீஸ் பண்ற எல்லா எனர்ஜியுமே ஒரு பாம்பு மாதிரி மாறி அவளுக்கு பின்னாடி வருது. எல்லாமே ஜாங் யோனை தாக்கிறதுக்காக வருது. இதை பார்த்த ஜாங் யோன் ரொம்பவே ஷாக் ஆயிரான். அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்குள்ளே இந்த சாப்டர் முடிஞ்சு மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.